ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். என்னடா நம்மளோட வீடியோஸ் நம்ம சேனலில் ப்ராப்பர் வீடியோஸ் இல்லைன்னு பார்க்குறீங்களாப்பா? ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பத்திய சமையல் ஒன்று ரீசெண்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு அம்பாள் ஆச்சாரியால் அனுகிரகத்தில் பேரன் பிறந்திருக்கான். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் ப்ராப்பராக ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் நம்ம இவ்வளோ தூரம் நான் அச்சீவ் ஆனதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னும் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இருக்கிற வீடியோஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக பத்திய சமையலும் எடுத்திருக்கேன். அதையும் நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பத்திய சமையல்லாம் ஒன்றும் வேண்டாம், டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறா எல்லாமே சாப்பிட்லான்னு. பட் என் பொண்ணுக்கு அது கொஞ்சம் சரிப்படலைப்பா. அதனால் நான் எங்காத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவள் பத்திய சமையல் தான் சாப்பிட்டுன்னு இருக்கா. அதில் நான் சிலதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். மிளகு குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு, அதே மாதிரி அங்காய பொடியெல்லாம் சாப்பிட்டேன்னா நல்ல பால் ஊறும், நல்ல வயிற்றுல புண்ணெல்லாம் ஆற்றும். டெலிவரி ஆன குழந்தைகளுக்கு நல்ல மணத்தக்காளியை சுட சுட நெய் விட்டு வறுத்து அதை போட்டேன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரசவ லேகியம் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. எங்கள் அண்ணாமணி சூப்பராக அந்த காலத்து மாதிரி ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக எங்கள் பாட்டி பண்ணதை அப்படியே அவள் பண்ணுறா. அதுக்கு நிறைய சாமான் வாங்கி அந்த காலம் மாதிரியே அதை இடித்து அதெல்லாம் பண்ணுறா, ப்ராசஸ் பண்ணுறா. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற பொடிக்கும் இவளுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் வேணும்னா சொல்லுங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதனால தான்ப்பா வீடியோஸும் என்னால் கொடுக்க முடியல. இப்போ ரீசெண்டாக பத்திய சமையல் எல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு சிலது என்னால் எடுக்க முடிஞ்சது எடுத்திருக்கேன். ஸோ பேக் டு பேக் ஒர்க் நிறையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் குழந்தை பிறந்தா எவ்வளோ வீடு எப்படி இருக்கும் என்னன்னு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொடுக்க முடியல. என்னோட பேரனை எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். திருப்பி எனக்கு எவ்வளோ வீடியோஸ் கொடுக்க முடியும்னு தெரியல. ரெகுலராக வரவரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களால் மட்டும்தான் இந்த சேனல். தேங்க்யூ ஸோ மச்.